ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ரொம்ப பாப்புலரான கொரியன் கார்ன் சீஸ். இதுக்கு வந்து மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை, வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ண பட்டரில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் கேப்சிகம் ஆட் பண்ணலாம், பச்சை மிளகா ஆட் பண்ணலாம், பூண்டு பொடிசாக கட் பண்ணது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 minutes சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார்ன், நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன், அதை நானே வந்து உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் கார்ன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து கேனில் இருக்கக்கூடிய ஸ்வீட் கார்னை வடிகட்டி யூஸ் பண்ணலாம். சால்ட்டு, பெப்பர், சுகர் இந்த மூணுமே டேஸ்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. நான் இண்டிவிஜுவலாக சர்வ் பண்ணுறதுனால இதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். அதில் மேயனேஸ், அதுக்கப்புறம் வந்து சீஸ், மோசரல்லா சீஸ், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போஸ் இண்டிவிஜுவலாக சர்வ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வதக்கின பேன்லேயே வந்து நீங்கள் மேயனேஸையும் ஆட் பண்ணி சீஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் இது வந்து அவனில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். என்கிட்ட இந்த இண்டிவிஜுவல் சிஸ்லர் பிளேட் இருக்குது, இதை எடுத்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன் மிக்ஸ்சர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ், மோசரல்லா சீஸை வந்து ஆட் பண்ணி நான் இதை அப்படியே எடுத்து அவனில் 250 டிகிரி செல்சியஸ்க்கு ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ராயில் பண்ண போகிறோம், கிரில் பண்ண போகிறோம். டாப் ரேக்கில் வச்சு 2 to 4 நிமிஷம் கிரில் பண்ணிங்கன்னா நம்மளோட கார்ன் சீஸ் பப்ளிங்காக ரெடி ஆயிரும். அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த பேன்லேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு குக் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஸோ அவன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருந்ததுனால நான் இந்த சிஸ்லர் பிளேட்டில் இண்டிவிஜுவலாக சர்வ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.com இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.